ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க லீகல் கன்சல்டன்சி. யூஏஇல நீங்க ஒரு பர்சனுக்கு மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரூஃப் கேதர் பண்ணும்போது, அதாவது ஸ்கிரீன்ஷாட், மெசேஜஸ் இத மாதிரி எடுக்கும்போது நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். எஸ், யூஏல நீங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது எக்ஸாம்பிள் இப்போ உங்க எம்ப்ளாயர் உங்களுக்கு சேலரி டிலே பண்றாரு. சோ அதுக்கு நீங்க அவர்கிட்ட கம்யூனிகேஷன் நீங்க எவிடன்ஸா நீங்க கேதர் பண்ணணும். ஏன்னா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அப்போ நீங்க ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட நீங்க எவிடன்ஸ் எடுக்கும் போது, அதாவது இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், மெசேஜஸ் இருக்கு, என்கிட்ட எவிடன்ஸா இருக்கு, நான் சேலரி கேட்டேன் அவங்கள்ட்ட, அப்படி இப்படின்னு நீங்க கொண்டு வரீங்க தான். பட் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், மெசேஜஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கிளியர் கம்யூனிகேஷனா இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள், நீங்க எனக்கு இந்த மந்த்துக்கு சேலரி கொடுக்கல, சோ எப்ப எனக்கு நீங்க அது கிரெடிட் பண்ணுவீங்க சேலரி அப்படின்ற வேர்டிங்ஸ் தான் மெயினா மென்ஷன் ஆகணும். தவிர நீங்க மத்த மாதிரி அக்ரெசிவா உங்களோட டென்ஷன்ல, ப்ரெஷர்ல நீங்க அவங்க கிட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டேன், அவங்க ரிப்ளை பண்ணல, அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் நன் ஆஃப் த யூஸ். நீங்க ப்ராப்பரா அந்த வேர்டிங்ஸ், அதாவது சேலரி எனக்கு எப்போ பே பண்ணுவீங்க, இந்த மந்த் சேலரி எனக்கு கிரெடிட் ஆகல அப்படின்னு அவங்க நீங்க கேட்கிற மாதிரியும் அவங்க அதுக்கு எக்ஸாக்டான ரிப்ளை கொடுக்கறதுமா இருந்தாதான் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ப்ரூஃப். அதர்வைஸ் நீங்க ஸ்ட்ரெஸ்ல பேசின வேர்டிங்ஸ் எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, மெசேஜஸ் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா தட் டசன்ட் ப்ரூஃப். ஸோ இது மாதிரி விஷயத்த கண்டிப்பா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறீங்கன்னா எவிடன்ஸ் கேதர் பண்ணும்போது கண்டிப்பா இதை கவனிச்சுக்கோங்க. மேலும் இது போல பல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி யூஏஇ. பெட்டர் திங்கிங், பெட்டர் ஃபியூச்சர்.